இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ரசம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கடலை வந்து வேக போட்டிருந்தேன். இதில் 4-5 கொண்டக்கடலை வந்து நான் கரைச்சி விட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து நாங்கள் புளி வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு தூசி இருக்குன்றதால வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதில் வந்து சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு ஒரு 1.5 ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், காஞ்ச மிளகா வந்து 2 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ இவ்வளோன்னு இருக்கிறதுனால நான் அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சிட்டேன். தனியா வந்து ஒரு 1/4 ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, சீரகம், தனியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம், இது 4த்தையும் வந்து அரைச்சாச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா மிச்சத்தை வச்சு அரைச்சிடலாம். இது வந்து அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடாய் வந்து காஞ்சிருச்சு. இந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் வந்துட்டு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இல்லைன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகம் பண்ணிக்கோங்க, அளவு வந்து ஏற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டு ரசம் அரைக்கும் போது அம்மி அரைக்க விட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் ஒட்ட அரைச்சிட்டேன். ஸோ மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 1 பாதியமாக தட்டி அரைச்சிக்கணும். பூண்டு அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா காஞ்ச மிளகாலாம் வந்து தட்டிக்கணும். மிளகாவை தனியாக அரைச்சிக்கணும், தட்டிக்கணுன்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கனாக்கா பார்த்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அவங்கக்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஸோ வாசனை ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. ஆல்ரெடி ரசத்துக்கு வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க. இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சரி, இதில் சேர்த்தாச்சு அந்த தண்ணியை. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான். இந்த ரசம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா நுர வர்றதுக்கு இந்த மாதிரி பபிள்ஸாக வந்திருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இறக்கிடணும். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இறக்கிடணும். இங்கே பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து மசாலாலாம் வதக்கியிருக்கோம். கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கடுக்கோன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. ஆனால் புளி வந்து கொதிக்கலாம், ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ கொதி வருது, நான் வந்து இதை இறக்கிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சூப் மாதிரியே இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி வந்து சேர்க்கலை. கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரசம்னாலே கொத்தமல்லி தானே, ஸோ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.